டீனேஜ்லேயே ஒருத்தர் கேங்ஸ்டர் ஆகிறான் அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயந்தான். ஒருவேளை நாம் டீனேஜில் இருந்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் எந்த மாதிரி ஆசை இருந்திருக்கும்? நம்ம பேரண்ட்ஸோட ஆசையை நிறைவேற்றுறது, டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி. ஆனால் அந்த டீனேஜரோட ஆசையே வேறு. தன்னோட 22 வயசில் $1 மில்லியன் கொலம்பியா டாலர்களை சேர்த்து ஒரு பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிறது அவனோட லட்சியமாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னால் அதை உங்களால் நம்ப முடியுமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. 26 வயசு முடியும் போது அந்த பையனோட பேங்க் அக்கௌண்ட்டில் $100 மில்லியன் கொலம்பியா டாலர்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. உங்களால் நம்ப முடியுதா? தொடக்க காலங்களில் தன்னோட நண்பனோட இணைந்து ஆழ்கடத்தல், கார் திருட்டு, போலி லாட்ரி சீட்டுகள், சிகரெட் விற்கிறது, இப்படி பல நடவடிக்கைகள் ஏற்பட்ட அந்த டீனேஜர் தான் ஒரு கேஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரை கொலை கூட செஞ்சுருக்கான். அந்த டீனேஜர் நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் தான். விக்ரம் படத்தில் போதைப்பொருள் கடத்தல் மன்னனா ரோலெக்ஸ் கேரக்டரில் ஆக்டர் சூர்யா நடிச்சிருப்பார். அவர் வந்ததே வெறும் 3 நிமிஷம் தான் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். தேட்டரே ஃபயர் மாதிரி பற்றி எரியும் லாஸ்ட்டு 3 மினிட்ஸ். அதுக்கு காரணம் அந்த கேரக்டர் தான். 3 மணி நேரம் படத்தையும் அந்த 3 நிமிஷம் தூக்கி சாப்பிட்ருக்கோம். அப்படி ரியல் லைஃப்பில் வாழ்ந்த ஒரு உண்மையான கேரக்டர் ரோலெக்ஸ், பாப்லோ எஸ்கோபர். அவரை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்ட் கேங்ஸ்டர், த ட்ரக் ஸ்மக்லர் அண்ட் த ரிச்சஸ்ட் மேன். இப்படி ரியல் லைஃப்பில் 1980களிலிருந்து 1990கள் வரைக்கும் கொலைகள், போதைப்பொருள் கடத்தலில் கொடிகட்டி பறந்த கொலம்பியா கடத்தல் மன்னனான பாப்லோ எஸ்கோபரை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கொலம்பியாவோட ரியோ நெர்கோ அப்படிங்கிற பகுதியில் ஏழை விவசாயியான எபெல் டி எஸ்கோபர் அப்புறம் தொடக்கப்பள்ளி ஆசிரியரான ஹெர்மில்டா கவிரோ பிரியோ அப்படிங்கிற தம்பதிக்கு 7 குழந்தைகள் 3வது குழந்தையாக பிறந்தவர் தான் நம்ம பாப்லோ எஸ்கோபர். 1949 டிசம்பர் 1 பிறந்திருக்காரு. டீனேஜிலேயே குற்றச்செயல்களை ஈடுபட தொடங்கிய பாப்லோவுக்கு தன்னோட 22 வயசில் $1 மில்லியன் கொலம்பியா டாலர்களை சேர்த்து ஒரு பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய லட்சியமாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 26 வயசு முடியும் போது அவரோட வங்கி கணக்கில் $100 மில்லியன் கொலம்பியா டாலர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. தொடக்க காலங்களில் தன்னோட நண்பன் ஆஸ்காரோட இணைந்து ஆழ்கடத்தல், கார் திருட்டு, போலி லாட்ரி சீட்டுகள், சிகரெட் விற்கிறது, இப்படி பல தீய நடவடிக்கைகளை ஈடுபட்ட பாப்லோ 1975க்கு பிறகு கொக்கைன், போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட தொடங்கியிருக்காரு. அவர் கார்லோஸ் லெடருடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தல் கும்பலை உருவாக்கியிருக்காரு. சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய மதிப்பு கொண்ட கொக்கைன்களை அமெரிக்காவுக்குள்ள முதல்ல கடத்தி கொண்டு போய் விற்பனை செய்யும் தொழிலில் 1980களிலிருந்து தொடங்கி 1990 வரைக்கும் மெடலின் கார்ட்டல் கொடிகட்டி பறந்தது. அமெரிக்காவில் ஒரு பக்கம் கொக்கைனோட தேவை அதிகரிக்க தொடங்குது. ஈக்குவடார் உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து கொக்கைனில் மூலப்பொருளான கொலம்பியா கொண்டு வந்து அதை பவுடராக்கி அமெரிக்காவுக்கு கடத்த தொடங்கியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் மெடலின் கார்ட்டலின் வாராந்திர வருமானம் மட்டுமே 423 மில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது. அது வந்து இன்றைய மதிப்பில் நீங்கள் தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அமௌண்ட்டு தான். 1976 ஈக்குவடாரில் இருந்து 18 கிலோ கொக்கைன் பேஸ்டோடு கொலம்பியா வந்து பாப்லோ கைது செய்யப்படுறாரு. லஞ்சம் கொடுத்து வழக்கில் இருந்து அவர் தப்பிக்க முயற்சி செய்கிற நிலையில் அது முடியாமல் போனதுனால இதை அடுத்து தன்னை கைது செஞ்ச 2 அதிகாரிகளை விசாரணை நீதிபதி வழக்கில் தொடர்புடையவங்க அப்படின்னு அடுத்தடுத்து படுகொலை செய்கிறாரு. இதனால் அவர் மீதான வழக்கும் கைவிடப்படுது. தென் அமெரிக்க நாடுகளில் 1 கிலோ கொக்கைனை உற்பத்தி செய்ய $1000 செலவான நிலையில் அமெரிக்கா சந்தைகளில் $70,000 விற்கப்படுது. ஒரு கட்டத்தில் கொலம்பியாவோட மெடலின் நகரில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பாப்லோவுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்படுது. 1986களில் கொலம்பியா நாடாளுமன்ற உறுப்பினரானார் பாப்லோ எஸ்கோபர். 1989களில் உலகின் 7வது பணக்காரராக பாப்லோவை போப்ஸ் இதழ் வெளியிட்டது. இது உலக அளவில் பாப்லோவோட பெயர் பிரபலமடைய காரணமாக இருக்குது. அது வரைக்கும் பெரிதாக வெளியில் தெரியாத பாப்லோ எஸ்கோபரோட கார்ட்டல் பற்றிய விவகாரம் சர்வதேச நாடுகள் மத்தியில் ஏற்பட்டது. அமெரிக்க அரசின் மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்தை பிடித்தார் நம்ம பாப்லோ எஸ்கோபர். ட்ரக் ஸ்மக்லிங்க்கு தடையாக இருந்தவர்களையெல்லாம் லஞ்சம், கடத்தல், கொலை அப்படின்னு 3 முறைகளில் மெடலின் கார்ட்டல் எதிர்கொண்டது. கொலம்பியா போலீஸ் தலைமையகம், உச்சநீதிமன்றம், அரசின் முக்கிய இடங்கள் உட்பட பல இடங்களில் இந்த கும்பல் வெடிகுண்டு தாக்கல் நடத்தியிருக்கிறது. சுமார் 4500 பேர் மரணத்துக்கு பாப்லோ காரணமாக இருப்பதாக சொல்லப்படுது. 1990களில் கொலம்பியா அதிபர் தேர்தலில் போட்டிட்ட லூயிஸ் கார்லோஸ் கலான் அப்படிங்கிறவர் வெளிப்படையாகவே பாப்லோவை எதிர்த்தார். குற்றவாளியான பாப்லோவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசியிருக்காரு. இந்த சூழலில் 1989 ஆகஸ்ட் 18 பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிக்கொண்டிருந்த கலான் துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்படுறாரு. பாப்லோ எதிர்ப்பில் முக்கியமானவரான கொலம்பியா சட்டத்துறை அமைச்சர்
ரோட்ரிகோ லாரா அப்படிங்கிறவரும் படுகொலை செய்யப்படுறார். இந்த விவகாரத்தை அடுத்து கொலம்பியா அரசுக்கு எழுந்த சர்வதேச அழுத்தத்தால் பாப்லோவை கைது செய்ய அரசு முயற்சி செய்யுது. இதனால் தலைமறைவான பாப்லோ ஒரு கட்டத்தில் அரசோடு சமாதானம் பேசினார். தன்னை அமெரிக்காவுக்கு நாடு கடத்தக்கூடாது என்று நிபந்தனை விதித்த அவர் மெடலின் புறநகர் பகுதியில் தனக்குத்தானே கட்டிக்கொண்ட லா கத்தீட்ரல் என்ற சொகுசு சிறையில் 5 ஆண்டுகள் அடைப்பட்டுக் கொள்வதாக அரசை சமாதானப்படுத்தினார். சிறை அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட அந்த காம்பவுண்டில் கால்பந்து மைதானம், பொம்மை அருங்காட்சியகம், மதுபான கூடம் இப்படி பல வசதிகள் இருந்ததால் ஹோட்டல் எஸ்கோபர் அல்லது மெடலின் கிளப் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது குறித்த தகவல்கள் ஊடகங்களில் கசிந்த நிலையில் 1992 ஜூலையில் அவரை சாதாரண சிறைக்கு மாற்ற கொலம்பியா அரசு முயற்சி செய்தது. அதனால் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட பாப்லோ எஸ்கோபர் 1992 ஜூலை 22 லா கத்தீட்ரல் வளாகத்தில் இருந்து தப்பினார். பாப்லோ தப்பிச்சதுக்கப்புறமா அவரை பிடிப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படையை அமெரிக்கா கட்டமைத்தது. அத்தோடு அவரின் எதிரிகள் ஒன்று கூடி லாஸ் பீப்ஸ் என்ற அமைப்பையும் நிறுவினர். இவர்கள் பாப்லோவுக்கு எதிரான வன்முறையை கையில் எடுத்தனர். மெடலின் கார்ட்டலுக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கொண்டிருந்த கலி கார்ட்டல் உள்ளிட்ட கும்பல்களை இவர்களுக்கு நிதி உதவி அளித்தனர். இவர்கள் பாப்லோவுக்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், வழக்கறிஞர்கள் அப்படின்னு 300க்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்தனர். மெடலின் புறநகர் பகுதியில் பதுங்கியிருந்த பாப்லோ தன்னோட 44வது பிறந்தநாள் முடிந்த மறுநாள் 1993 டிசம்பர் 2 கொலம்பியா போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். உலக வரலாற்றில் பணக்கார கிரிமினலாக கருதப்படும் பாப்லோ எஸ்கோபர் வாழ்வு குறித்து பல்வேறு திரைப்படங்கள், வெப் சீரிஸ்கள் வெளிவந்திருக்கின்றன. நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான நார்கோஸ் வெப் சீரிஸ் அந்த வகையில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் இந்த நார்கோஸ் வெப் சீரிஸை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.